கிளாம்பாக்கத்தில் சிறப்பு பேருந்துகள் கிடைக்காததால் நீண்ட நேரம் காத்திருந்த பயணிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர்களுக்கு செல்ல அதிக அளவிலான பொதுமக்கள் வந்தவண்ணமாக உள்ளனர். குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அதிக அளவிலான முக்கியமாக தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய பேருந்துகள் செல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 நாட்களாக அதிக அளவிலான பேருந்துகளானது இயக்கப்பட்டாலும் பொதுமக்களின் வருகையானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு முதல் அதிக அளவிலான பேருந்துகளுக்காக காத்திருந்த சூழலானது உருவானது. தற்பொழுது நாம் நின்று இருக்கக்கூடிய பகுதி முன்பதிவில்லாத பேருந்துகள் செல்லக்கூடிய பகுதியில் தற்போது நின்று இருக்கிறோம். குறிப்பாக காலை முதலே விடியற் காலை முதலே அதிக அளவிலான பொதுமக்கள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பகுதியில் குவிந்துள்ளனர். குறிப்பாக தென் மாவட்டங்களில் உள்ள அரியலூர், அதே போன்று அருகில் உள்ள திருச்சி, மன்னார்குடி ஆகிய பகுதிகளுக்கு பேருந்துகள் இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்தனர். இது குறித்து நாம் இங்குள்ள பயணிகளிடம் கேட்கலாம். ஆனா காலையில இருந்து எத்தனை மணில இருந்து இங்க நிக்கிறீங்க? பொங்கல் கொண்டாடுறதுக்காக வந்தோம். காலைல 8 மணில இருந்து நிக்கிறோம். பஸ் வந்து அங்க இருந்து கோயம்பேடு வர பஸ் எல்லாமே ஃபுல்லா தான் வருது. இங்க இருந்து பஸ் எந்த பஸ்ஸும் பெரியா போகல. நாங்க பசங்களை எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து ஒரே பேக்குக்கெல்லாம் வச்சிருக்கோம். ஒவ்வொரு பஸ்ஸும் இந்த பஸ்ஸும் வந்து 5 தடவை சுத்தி வந்துட்டோம். இந்த ஒவ்வொரு பஸ்ஸும் வரும்போது ஓடி ஏறி இறங்கி வரோம். காலைல 8 மணில இருந்து நிக்கிறேன் சார். நான் 8 மணில இருந்து வரேன் சார். 8 மணில நிக்கிறேன் சார். இங்க வர்றதுக்கு நான் காலைல 4:30 மணிக்கு வந்தேன். 4:30 மணி நிக்கிறேன். எல்லா பஸ் ஃபுல்லா வருது. இதுல ஏறி போனா நான் காசு கொடுத்துட்டு நின்றுட்டா போகணும். இவ்வளவு தூரம் நான் வந்து கும்பகோணம் போனோம். கும்பகோணம் போன இங்க இவ்வளவு தூரம் நின்றுட்டு போனா கால் வலிக்காது எனக்கு. காசை கொடுத்துட்டு நான் ஏன் நின்றுட்டு போனோம்? மதுரை வண்டி மதுரை மட்டும்தான் ஏற்றம்ன்றாங்க. திருச்சியில போய் இறங்கணும்னா அதுக்கு ஏற்ற மாட்டேங்கிறாங்க. மதுரை மட்டும்தான் மதுரை ஏறி இறங்கிட்டு வர முடியுமா? காலைல இருந்து 6 மணில இருந்து நினைக்கிறேன். ஒவ்வொரு வண்டியும் அதாவது சொல்றாங்க. நான் விழுப்புரம் போனோம். காலையில 7 மணிக்கு வந்தோம். சுத்தி வரோம். பஸ் எல்லாம் ஃபுல்லா வர பஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்குது. ஆனா போற மட்டும் விழுப்புரம் போட்டுக்குது, ஏறக்கூடாது, ஃபுல்லா இருக்குதுன்றாங்க. எப்படி போறது? நாங்க எனக்கு உடம்பு சரியில்லை, நான் எப்படி போறது? நின்று போக முடியுமா? அங்கிருந்து விழுப்புரம் வரைக்கும் நிக்க முடியாது. எனக்கு நிக்க முடியாது அதிக நேரம். அதிகமா இங்க சிறப்பு பேருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா காலையில வந்தாதான் நாங்க ஏற முடியும். பஸ் கண்டக்டர் சொல்றாரு ஃபுல்லா இருக்குது, நீங்க ஏறாதீங்க, நாங்க என்ட்ரி போட்ட வந்துக்கிறோம் அப்படின்றாங்க. காலையில இருந்து 7 மணில இருந்து சுத்தி வரோம். இங்க ஏறினா அதோட திருச்சியில தான் நிப்பேன்னு சொல்றாங்க. பாயிண்ட் போட்டிருக்காங்க. எப்படி நாங்க ஏற முடியும்? சரி, இப்ப நீங்க எங்க இருந்து எங்க போறீங்க? நான் இங்க இருந்து போனோம், விழுப்புரம் போனோம். ஆமா, விழுப்புரம் போனோம். காலையில கோயம்பேடுல இருந்து வண்டி போகுதுன்னா பரவாயில்லையா? ஏன் கோயம்பேடுல இருந்து இங்கே வந்து அப்புறமா இங்க இருந்து ஏத்துன்னு போறீங்க? ஃபுல்லா இருக்குது, எப்படி ஏற முடியும்? 7 மணிக்கு வந்தது நானு. பொதுமக்களின் குற்றச்சாட்டு என்னவென்றால் அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவித்திருந்தாலும் அதிக அளவிலான பேருந்துகள் கோயம்பேட்டு பகுதியிலிருந்து கிளாம்பாக்கம் பகுதிக்கு வருவதாகவும் இந்த நேர கட்டுப்பாட்டு அறையில் தங்களது வாகனங்களின் எண்களை வந்து பதிவு செய்வதற்காக அதிக அளவிலான வாகனங்கள் வருவதால் தங்களுக்கு செல்வதற்கான வாகனங்கள் முறையாக ஏற்பாடு செய்யப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு செய்தியாளர் சாலமன்.